ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி சங்கீதம் 136 சங்கீதம். தியான வசனம் ஆதியாகமம் 35 அதிகாரம் 3 வசனம். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளிச் செய்து நான் நடந்த வழியிலே என்னோடே கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளிச் செய்து நான் நடந்த வழியிலே என்னோடே கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார். நீ கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களை குறித்தும் என்னை குறித்தும் வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்ப்போம் என்றால், நாம் கல்வாரி மக்கள் மாத்திரமல்ல, கர்த்தரை எப்பொழுதும் வைத்திருக்கிற மக்கள், கர்த்தரை துதிக்கிற மக்கள். ஆம், அதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டோம். நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருப்பதனுடைய நோக்கம் என்ன? ஆண்டவரோடு இருக்க வேண்டும், ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், ஆண்டவருடைய சத்தம் கேட்க வேண்டும், அவரை ஆராதிக்கிற கூட்டமாக இருக்க வேண்டும். அவரை ஆராதிக்கிற கூட்டம். அடிமைத்தளத்தில் இருந்தோம், பொல்லாத கோர பிடியிலே நாம் இருந்தோம். சாத்தான் அடிமைப்படுத்தி நம்மை பிணைந்து நம்மை நாசம் பண்ணி கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவன் நம்மை விடுவித்தார். விடுவிக்கப்பட்ட கூட்டம். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தம்முடைய ஜீவனை ஈந்து உன்னை ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். நீ விடுவிக்கப்பட்டவன். எதற்காக? ஆண்டவரை துதிக்கும்படியாக, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும்படியாக, ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நீயும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இஸ்ரவேலர்கள் எகிப்திலே அடிமைத்தலையிலே அங்கே சிக்கி கொண்டிருக்கின்றதான வேளையில் அவர்களை விடுவிக்கும்படியாக ஆண்டவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை அங்கே அனுப்பினார். மோசே அங்கே பார்வோனை பார்த்து சொன்ன காரியம் என்ன? என் ஜனங்களை அனுப்பிவிடு, என்னை ஆராதிக்கும்படியாக என் ஜனங்களை அனுப்பிவிடு. திரும்ப அந்த வார்த்தைகளை தான் நாம் அங்கே பார்க்கிறோம். எதற்காக நீங்கள் செல்ல வேண்டும்? நாங்கள் எங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். எங்கள் தேவனை ஆராதிக்கும்படியாக எங்களை அனுப்பிவிடும். நாங்கள் முழு குடும்பமாக செல்ல வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நீ தேவனை ஆராதிக்கிற கூட்டத்தில் இருக்கிறாயா? ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார். நம்முடைய வாயிலே புதுப்பாட்டை கொடுத்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது, நான் உளையான சேற்றில் இருந்தேன், கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் என் அடிகளை நிறுத்தி உறுதிப்படுத்தி தம்மை துதிக்கும் புதிய பாடலை என் வாயிலே கொடுத்தார் என்பதாக அல்லவா குறிப்பிடுகிறார். ஆம், நீங்களும் நான் மீட்கப்பட்டவனுடைய நோக்கம் என்ன? அப்படியே அமர்ந்து ஒரு சன்னியாசியாக துறவரம் மேற்கொள்வதற்காக அல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதற்காக அல்ல. உங்களுடைய வாழ்க்கையே ஒரு பாடலாக அமைய வேண்டும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய ஆலயமாக, தேவனை சுமந்து செல்கிறவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். இங்கே யாக்கோபு சொல்லுகிறான், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில், எவ்வளோ பெரிய ஆபத்து! எல்லா ஆபத்துக்களை விட மிக கொடிதான ஒரு ஆபத்து. பிசாசானவன் நம்மை கர்ச்சிக்கிற சிங்கம் போல என்ன செய்யலாம், விழுங்குவதற்கு வகை தேடி தெரிகிறானே, அப்படிப்பட்ட பொல்லாத ஆபத்தில் தேவன் நம்மோடு கூட இருந்தாரே, நம்முடைய விண்ணப்பத்திற்கு ஏற்ற உத்தரவு அருளி செய்து நம்முடைய வழிகளிலே நம்மை நடத்தினாரே. இதை எண்ணி பார்க்கின்றோமா? கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 71 சங்கீதத்தை நாம் பார்ப்போம் என்றால், இந்த சங்கீதம் நேற்று இன்று நாளை என்று சொல்லலாம். நேற்று என் ஆண்டவர் எனக்கு எப்படி இருந்தார், இன்று எனக்கு எப்படி இருக்கிறார், நாளை எவ்விதமாக இருக்கப் போகிறார். அங்கே பார்க்கின்ற பொழுது 5, 6 மற்றும் 7 வசனங்களை பார்க்கின்ற பொழுது, மறக்க முடியாத விடுதலையை கொடுத்த ஆண்டவர், மறக்க முடியாத விடுதலையை கொடுத்த தேவன். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் விடுவித்தாரே. ஆண்டவரை விடுவித்தாரே. நினைவுகள் வைத்திருக்கிறாயா? உன்னை தன்னுடைய நினைவில் வைத்திருக்கிற கர்த்தர் அவர். இங்கே 136 சங்கீதத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். தாழ்வில் நம்மை நினைத்தவரை, அவருடைய நினைவிலே நீயும் நானும் இருக்கிறோம். இந்த எண்ணம் நமக்கு இருக்கும் என்றால் தேவனை விட்டு விலகாத அந்த பண்புகள் நம்மிடத்திலே காணப்படும். என்னை விடுவித்தவர், நான் அவருக்கு சொந்தம், நான் அவருடைய
அன்பினாலே ஆட்கொள்ளப்பட்டவர். நான் இனி என்னை வேறு ஒருவர் ஆண்டு கொள்வதற்கு இடம் கொடுக்க மாட்டேன். அவர் மாத்திரமே எனக்கு போதும். அருமையான சகோதர சகோதரி, இங்கே அவர் மறக்க முடியாத வெற்றியை கொடுத்தவர். உன்னை மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர். உன்னை ஆபத்து நெருங்கி வருகிற வேளையிலே உன்னை ஆபத்திலிருந்து மீட்டு கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டவர். ஆம், அவரை நினைத்திருக்கிறாயா? அவரை நினைத்திடு. அவரை நினைக்கும்படியாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆம், மறக்க முடியாத விடுதலை எனக்கு கொடுத்தவர். இன்று மாறாத தேவ உறவோடு என்னிலே இருக்கிறவர். 71ஆம் சங்கீதத்தை பாருங்கள், 3வது வசனம். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கன்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். என்னோடு இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? கன்மலையாக, கோட்டையாக. யாக்கோபினுடைய வாழ்விலே அவன் அடைந்த அவமானங்கள், ஒருவேளை அவன் அடைந்த பலவிதமான மாமனாலே அவன் ஏமாற்றப்பட்ட சம்பவங்கள், அண்ணனுக்கு பயந்து சென்று ஓடின காலங்கள், இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் அவனை விடுவித்து கொண்டு வருகிறார். அவன் பெத்தேலுக்கு வர வேண்டும் என்று அவன் எண்ணவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பெத்தேலுக்கு போ. 10 வருடத்திற்கு முன்பாக சொல்லிவிட்டார். காலதாமதம் செய்கிறான். மறுபடியும் நினைவூட்டி நீ பெத்தேலுக்கு போ என்று சொல்லுகிறார். ஏன்? அவன் நினைக்கும்படியாக. நீ இங்கே இருக்க வேண்டியவன் அல்ல. உன் மனதிலே நீ வைத்திருக்கிற எண்ணம் என்ன? உன் ஆபத்து காலத்திலே உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தின தேவனாகி என்னை நீ நினைத்திருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய அந்த அழைப்பினுடைய ஒரு நோக்கம். உன்னையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுப்பதனுடைய நோக்கமும் அதுதான். ஆகையினாலே பெத்தேலுக்கு போ என்று சொல்லுகிறார். அவன் சொல்லுகிறான், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே கர்த்தர் என்னோடு இருந்தார். என்னோடு இருந்தார். என் விண்ணப்பத்தையும் கேட்டார், உத்தரவு அருளி செய்தார். கூட இருந்த தேவன். அதே 71ஆம் சங்கீதம் 22வது வசனத்தை பாருங்கள். என் தேவனே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். நீர் என்னை விடுவித்தபடியினாலே நான் பாடுவேன். அதற்கு முந்தின 1-2 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், 20வது வசனம், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சிறுமையிலிருந்து நம்மை விடுவித்து, நம்முடைய நெருக்கத்திலிருந்து நம்மை விடுவித்து விசாலத்திலே வைக்கிற ஆண்டவர். கோலும் கையுமாய் சென்றவன் 2 பரிவாரங்களோடு வருகிறான். எவ்வளவு மேன்மை, மகத்துவங்கள். நினைக்கிறான், தேவனை நினைக்கிறான். நான் எதற்காக அழைக்கப்பட்டேன்? அவனாக கல் தூணாக அவன் நட்டின அந்த தூண் இந்த இடத்துல ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டுவேன் என்று சொல்லி சொன்னான். மறந்து போனான். நினைவூட்டப்படுகிறான். இப்பொழுது ஆராதனை செய்வதற்காக வருகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான சகோதரா சகோதரி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நினைவுபடுத்தும் ஆண்டவர் நீங்களும் நானும் அவரோடு உள்ள உறவிலே, நீங்காத உறவிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவருடைய உறவிலே ஐக்கியப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே தான் இன்று அவர் என்ன செய்கிறார்? மாறாத உறவு கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார். அவர் இம்மானுவேல், நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாளை தினத்திலே மங்காத நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். மங்காத ஒரு நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எனவே தான் அவன் சொல்லுகிறான், மறுபடியும் தேற்றுவீர். 21வது வசனத்தில், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்பதாக சொல்லுகிறார். உன் வாழ்வை தேய்ந்து போகக்கூடிய தேய்பிறையாக அல்ல, வளர்பிறையாக ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். உன்னை வளரும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். நீ வளர்ந்து பெருகி ஸ்தோத்திரத்தோடு பெருகும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். இங்கே ஆபத்து காலத்திலே அவனோடு இருந்ததை அவன் நினைத்து பார்க்கிறான். கடந்த நாட்களிலே உங்களுக்கும் எனக்கும் ஏற்பட்ட எத்தனை பிரச்சனைகள், எத்தனை வியாதிகள், எத்தனை விபத்துக்கள், எத்தனை நாசமோசங்கள், நம்முடைய கண் முன்பாகவே அநேகர் நம்மை விட்டு கடந்து போகிற காரியங்கள், உன்னையும் என்னையும் ஆண்டவர் காத்து வருகிறாரே, நினைத்திருக்கிறார் அல்லவா? உன்னோடு கூட இருக்கிறார் அல்லவா? உன் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருந்து உன்னை வழி நடத்துகிறார் அல்லவா?
ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருந்து மலைகளைப் போல நம்பியிருந்த நம்பிக்கைகளெல்லாம் வீண் போனாலும் ஆண்டவர் உனக்கு கண்மலையும் கோட்டையும் பலனுமாக இருந்து அவர் பலப்படுத்துகிறாரே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக அவன் அங்கே வருகிறான். அவன் சொல்லுகிறான், அவருக்கு ஆராதனை செய்வோம். நினைத்திருக்கிற ஆண்டவருடைய நீங்காத உறவிலே நாம் பலப்படும்படியாக அவரை ஆராதிக்கிற கூட்டமாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அவரை ஆராதிக்கின்ற கூட்டம். நீங்களும் நானும் அவரை ஆராதிக்க அழைக்கப்பட்டவர்கள். மறந்து போகக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நினைத்திரு. ஆராதனை செய்ய தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். அவர் வழி நடக்கும்படியாக உன்னை அழைத்திருக்கிறார். செபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, பெத்தேலுக்கு போவோம் என்று சொன்ன யாக்கோபு, எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு நான் பலிபீடம் கட்ட போகிறேன் என்று சொல்லி ஆராதிக்கப் போகிறேன் என்று சொல்லி அழைத்தான். நாங்களும் எங்களோடு இருந்து ஆபத்து காலத்தில் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு எங்களை நினைவில் வைத்து எங்களை வழிநடத்துகிற தேவாதி தேவனை ஆராதிக்கிற கூட்டங்களாய் காணப்பட, எங்களுடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் பலிபீடம், அதாவது நாங்கள் ஆராதிக்கிற மக்களாய் காணப்பட தேவரீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.